அனைவருக்கும் வணக்கம். நேத்து அதாவது மே 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 10த் + 1க்கு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி எல்லாரும் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தாங்க. இதுல வந்து தவற விட்டவங்க, அவங்களுக்கான சப்ளிமெண்டரி அதுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் வந்து விட்டுருக்காங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, dge.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் வந்து வீடியோக்கு கீழ குடுக்குறேன். நீங்க இல்லன்னா Googleல நீங்க சர்ச் பண்ணாலே வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மேல வந்து கிளிக் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் மேல கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து பாருங்க நிறைய லிங்க்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து பிரஸ் ரிலீஸ் அப்படின்றத கிளிக் குடுக்கலாம். இதுல வந்து பாருங்க 10th + 1 சப்ளிமெண்டரி எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லிங்க்லயே குடுத்துருக்காங்க. இத நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா, அவங்க வந்து எந்தெந்த டேட்ல வந்து என்னென்ன மாரியான எக்ஸாம் வைக்க போறோம் அப்படின்றது அவங்க வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அத வந்து பாருங்க காலையில 10 மணிலேருந்து 1:15 வரைக்கும் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து இருக்கு. ஸோ எந்தெந்த எக்ஸாமுக்கு வந்து எந்தெந்த டேட்ல இருக்கு அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எந்தெந்த டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்றவங்க சீக்கிரமா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து 10த் வந்து டைம் டேபிள். இப்போ வந்து +1க்கும் அதே மாரி தான் குடுத்துருக்காங்க. ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் வந்து எக்ஸாம் வந்து நடைபெறுது. ஸோ இதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட்க்கு வந்துட்டு எந்தெந்த டேட்ல வந்து வைக்க போறோம் அப்படின்றதையும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 10த்துக்கும் +1க்கும் ஆன சப்ளிமெண்டரி எக்ஸாம் டைம் டேபிள். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, +2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டைம் டேபிள் அப்படின்றதையும் அவங்க வந்து இந்த லிங்க்ல குடுத்துருக்காங்க. +2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான டைம் டேபிள் வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் டைம் டேபிள் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பாருங்க இங்க இருக்கு. ஸோ அது மேல நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா, அதுக்கு உண்டான டைம் டேபிள் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 25 அதாவது ஜூன் மாசம் 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வந்து எக்ஸாம் வந்து நடைபெறுது. இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. பாருங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த லிங்க கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படிருந்து எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 14ஆம் தேதி மே மாசம் 14ஆம் தேதியிலேருந்து மே மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் வந்து நடைபெறுது. அந்தந்த ஸ்கூல்ல போயிட்டு நீங்க படிச்ச ஸ்கூல்ல போய் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிடுங்க. யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறாங்களோ, அவங்க வந்து இந்த டேட்க்குள்ள வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி ஹால் டிக்கெட் வந்து வாங்கிக்கங்க. அதே மாரி தான் 10த்துக்கும் வந்து டைம் அண்ட் டேட் குடுப்பாங்க. ஸோ இன்னும் வந்து குடுக்கல. ஸோ +2க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்க்குள்ள வந்து அப்ளை பண்ணிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 10த்லயும் +1லயும் பாஸ் பண்ணவங்க, அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டும் வந்து நாங்க குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனலும் உங்களுடைய தற்காலிக மார்க் ஷீட்டும் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ற டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மே மாசம் 19ஆம் தேதி மதியம் 2 மணிலேருந்தே நீங்க வந்துட்டு அந்த மார்க் ஷீட்ட அதாவது தற்காலிக மார்க் ஷீட்ட வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே வெப்சைட்ல அதாவது பாருங்க நான் சொன்ன வெப்சைட்லயே தான் வந்து மறுபடியும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கான லிங்க் வந்து விடுவாங்க. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றது வீடியோவும் நம்ம வந்து இத விட்ட பின்னாடி போடுவோம். சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுற ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்தந்த ஸ்கூல்ல போய் சீக்கிரமா வந்து அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் வாங்கி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுங்க. உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.